ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் காம்போனன்ட்ஸ் தான். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக லேஅவுட் தேவை நமக்கு. அப்போ தான் நம்ம ஒரு சைட் பார் இல்லை நேவ் பார் இல்லை ஒரு ஃபூட்டர் அந்த மாதிரி ஒரு லேஅவுட்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இது ஸ்ட்ரக்சர் வெப்பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு வெப்சைட்டுமே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? யூடியூப் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர், சைட் பார் இருக்கும், தென் அமேசான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கான லேஅவுட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் வாட்ஸ் காம்போனன்ட்ஸ்குள்ளே வரணும். ஓகேவா? இந்த காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அக்கார்டியன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ அலர்ட், பேட்ச்னும் போது இந்த வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? இந்த மாதிரி. ஸோ 10 நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. தென் பட்டன் குரூப், பட்டன்ஸ், கரோசல்ஸ், ஸ்லைட்ஸ். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறது ரியல் டைமாக அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? தென் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் அப்ளிகேஷன். ஆல்ரெடி ரியாக்ட் அப்ளிகேஷன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு லேஅவுட் டம்மியாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அது அப்படியே இருக்கட்டும். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் லேஅவுட்கான இப்போ திரும்பி அகெயின் வி ஆர் கோயிங் டு கிரியேட் another React app. npx create create react React app. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட bootstrap bootstrap. ஓகே, COMPONENTS bootstrap components. ஓகே, இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ ரியாக்ட் அப்ளிகேஷன் ஃபார் அஸ். ஒன்ஸ் கிரியேட்டர்னா இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். தென் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நமக்கு ரியாக்ட் ஆப் ஃபஸ்ட்டு தேவை. ரியாக்ட் ஆப் இன்ஸ்டால் ஆகட்டும், அது வரைக்கும் we need to wait, ரைட்? ஓகே, கூல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1491 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் ப்ரிப்பேர்னா இந்த மாதிரி ஹாப்பி ஹேக்கிங் வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஃபோல்டருமே உள்ளே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ரியாக்ட் தேவையான ஃபோல்டர், சன் ஃபைல்ஸ். தென் ஷோ மோர் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் வித் கோட் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க பூட்ஸ்ட்ராப்பில். ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிடுங்க. ஸோ npm ஸ்டார்ட் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணால் ரியாக்ட் ஆப் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ we need to wait for that. தென் இந்த இடத்துல கெட்டிங் ஸ்டார்டரில் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமெண்ட் காப்பி பண்ணுவோம். தென் அதை இங்கே பேஸ்ட் பண்ணி ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ டெய்லியுமே சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் இல்லையா? ஸோ சிஎஸ்எஸ்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இது எங்கே இம்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, index.jsல இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரியும் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுவோன்ட்டு. ஒன்ஸ் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக நம்மளோட app.jsல நமக்கு கோட் இருக்கும். இதுதான் நம்மளோட ரியாக்ட் இல்லையா? தென் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு லோகோ ரிமூவ் பண்ணிடலாம். இதான் நம்மளோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் ஹெல்லோன்னு கொடுத்தோன்னா தட் வில் ரெஃபெக்ட் இன் கோட். ஓகே, ஸோ app.cssல பை தி டிஃபால்ட் எனக்கு சிஎஸ்எஸ் இருக்குது. இந்த சிஎஸ்எஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இல்லைனா எனக்கு சென்டருக்கு கொண்டு வந்துடுது அதை. சரி, ஓகே. நவ் யூ கேன் ஏபிள் டு see the output, ரைட்? ஸோ இங்கே காம்போனன்ட்ஸ் அப்படின்னும் போது நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அக்கார்டியன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. இந்த அக்கார்டியன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டகரி லிட்டரலி லைக் எப்போல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நோட்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட ஸோ மெடிக்கல் நோட்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி, இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ செக்ஷன் 1, செக்ஷன் 2, கிளாஸ் 1, கிளாஸ் 2 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் அதோட நேம் தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸ். ஓகேவா? இது எந்த அளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் போட்டுகிட்டே போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேவா? டெக்ஸ்ட் சின்னதாக இருந்தால் சின்னதாக இருக்கும். ஓகேவா? தென் இது எப்படி பண்ணுறது டியூட் அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் ரியலி சிம்பிள். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. இந்த அக்கார்டியன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பை த டிஃபால்ட் இந்த இடத்துக்கிட்ட இது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது ஓப்பனில் இருக்குது. ஸோ எனக்கு நார்மலாக க்ளோஸ் ஆகிருக்கணும், அந்த மாதிரி ஓப்பனில் இருக்க தேவையில்லை அப்படின்னா இங்கே ஈவெண்ட் கீன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், டிஃபால்ட் ஈவெண்ட் கீ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. தென் ஈவெண்ட் கீ ஈக்குவல் டு 0, ஈவெண்ட் கீ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த டிஃபால்ட் ஈவெண்ட் கீ 0 அப்படின்னு இருக்குது. ஓகே, இங்கே 0க்கு பதிலாக 1 அப்படின்னு இருந்ததுன்னா எந்த ஈவெண்ட் கீ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஈவெண்ட் டிஃபால்ட்டாக ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அதை கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துடலாம். இந்த இடத்துக்கு டிஃபால்ட் ஈவெண்ட் கீன்ற ஆப்ஷனை எடுத்துடலாம். ஓகேவா?
இந்த இடத்துக்கிட்ட இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் வி, சிம்பிள். நான் கொடுத்துட்டு ரியாக்டில் வர சொல்ல எனக்கு அந்த அக்கார்டியன் இங்கே இருக்கும் இல்லையா? இல்லை ப்ரோ, இந்த அக்கார்டியன் எனக்கு வந்து ஒரு சென்டரில் டிஸ்பிளேக்கு வர வைங்க, ஓகேவா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அக்கார்டியனை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட CONTAINER கண்டெய்னர், ஓகே, ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். அதுவே இம்போர்ட் பண்ணிக்கிச்சு, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டெய்னர் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். தென் நடுவில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த அக்கார்டியனை பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும் இல்லையா? தென் இதெல்லாம் லேஅவுட்டில் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருப்போம் எப்படி கொண்டு வரதுன்ட்டு. நீங்கள் இது கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு வியூபோர்ட் ஹைட் 100 அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ ஹைட் 100ன்றதால நமக்கு இந்த இடத்துக்கிட்ட ஃப்ளக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை ஸ்னிப்பட்டை நமக்கு எடுத்து கொடுக்கல. ஓகே, ஸ்னிப்பட் எடுத்து கொடுக்கலன்னா நம்ம இதை ரன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ரன் பண்ணால் நமக்கு ஸ்னிப்பட் எடுத்து கொடுக்கும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் ALIGN அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே, நவ் சென்டருக்கு வந்துருச்சு, ஓகேவா? ஆனால் இதுக்கு ஒரு வித்து ரொம்ப சின்னதாகிடுச்சு இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் எவ்வளோ வித்து இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது எடுத்துக்கும். டெக்ஸ்ட் சின்னதாக இருக்குது இல்லையா? அதனால தான் நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வித்து வேணும்னா நீங்கள் பிக்சல்ஸில் கொடுக்கணும். இங்கே பர்சன்டேஜில் இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்குது இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டர் ஆஃப் த டிவ் கொண்டு வரது ஈஸி, இதெல்லாம் தெரியும். நம்ம இப்போதைக்கு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் சொல்லி தான் காமிச்சேன். ஓகே, கண்ட்ரோல் மைனஸ், உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதான்னு தெரியல, இல்லை ரொம்ப சின்னதாக தெரியுதுன்னா நீங்கள் சொல்லிடலாம், நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அக்கார்டியனை டேரெக்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பை த டிஃபால்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல எனக்கு எதுவுமே ஓப்பனில் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துக்கிட்ட DEFA டிஃபால்ட் ஈவெண்ட் கீ, ஓகே, DEFA ULT டிஃபால்ட் ஆக்டிவ் கீயா ஈவெண்ட் கீயா? இந்த இடத்துக்கிட்ட டிஃபால்ட் ஆக்டிவ் கீ, ஓகே, அதான் ஸ்னிப்பட் எடுத்து கொடுத்துருக்கு. அங்கேயே ஸ்னிப்பட் எடுத்து கொடுத்தது இல்லையா? டிஃபால்ட் ஆக்டிவ் கீ ஈக்குவல் டு, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்கார்டியன் இருக்குது, இங்கே ஒரு அக்கார்டியன் இருக்குது. ஒரு அக்கார்டியன் அப்படின்னு இருந்தால் அதுக்குள்ளே அக்கார்டியன் ஐட்டம்னு இருக்கும். ஒரு ஐட்டமுக்கு கண்டிப்பாக அக்கார்டியன் ஹெட்டர் இருக்கும், அக்கார்டியன் பாடி இருக்கும். பாடிக்குள்ளே நீங்கள் இமேஜ் வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஒரு ஃபார்ம் கூட வச்சுக்கலாம், ஒரு டேபிள் கூட வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். தென் ஏன்னா காம்பனண்ட்டுக்குள்ளே ஒரு காம்பனண்ட் வச்சுக்கலாம் இல்லையா நெஸ்டடில், அதனால். தென் இந்த இடத்துக்கு ஈவெண்ட் கீ 0 இருக்குது. இதை டிஃபால்ட் ஈவெண்ட் கீயில் நம்ம ப்ளேஸ் பண்ண சொல்ல ரியாக்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட் கீ எனக்கு பை த டிஃபால்ட்டாக ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், செகண்டு எனக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த டிஃபால்ட் ஈவெண்ட் கீயை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அக்கார்டியனில் அவ்வளோதான், சிம்பிளில். அக்கார்டியன் நீங்கள் கொடுக்கலன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸில் இருக்கும். ஓகே, இங்கே ஆட் ஃப்ளஷ் டு ரிமூவ் த டிஃபால்ட் பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? இதில் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கள் ஃப்ளஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட் கலர் ரிமூவ் ஆகிடும். இங்கே நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும், சேஞ்சஸ்ஸு அதிகமாக இருக்காது. ஓகே, இது எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட அக்கார்டியனில் இந்த இடத்துக்கிட்ட ஃப்ளஷ் அப்படின்ட்டு கண்ட்ரோல் V, பார்த்தீங்களா? அங்கே அக்கார்டியன் இருக்குன்னே தெரியல, பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் ஆகிடுச்சு என்டையராக. ஓகே, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு அது தெரியும். இது தேவையில்லை. ஓகே, அதனால் அதை நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர் தெரியுது இல்லையா, ஒரு கண்டினியூஷன் தெரியுது ரெண்டுத்துக்கும். ஓகே, தென் கூல். இந்த மாதிரி ஆல்வேஸ் ஓப்பன்லேயே இருக்கணும். எனக்கு எப்பயுமே ஓப்பனில் தான் ப்ரோ இருக்கணும் அப்படின்னா இது அதுக்கான கோட் இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் முடிஞ்சிருச்சு. இல்லை எந்த கீ ஓப்பனில் இருக்கணும் நீங்கள் சொன்னீங்கனாலும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நான் அலர்ட் போகிறேன், ஏன்னா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அலர்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அலர்ட் த்ரோ பண்ணுது இல்லையா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி லாகின், சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட், அந்த மாதிரி அலர்ட் த்ரோ பண்ணுது இல்லையா, அந்த அலர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் அலர்ட்னு காம்போனண்ட்டே இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி த்ரோ பண்ணுன்னா இந்த மாதிரி, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் லிங்க். ஓகே, இந்த மாதிரி அலர்ட் த்ரோ பண்ணுது உங்களுக்கு. நம்ம அலர்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு மேலே ரியாக்ட் டோஸ்டிஃபை அப்படின்னா நிறைய இருக்குது. ஓகேவா? டோஸ்டிஃபைலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகினோ லாக் அவுட்டோ நீங்கள் பண்ண சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எபிலிட்டி கோடிங்கில் என்ன ஆகுனா டோஸ்ட் வரும், ராங் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ராங் பாஸ்வேர்ட் அப்படின்லாம் வரும்.
நம்ம அது யூஸ் பண்ணுறதால இந்த மாதிரி அலர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, தென் பேஜஸ்ன்னும் போது இந்த இடத்துக்கிட்ட வாட்ஸ்அப்லனா நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரெட் கலரில் பேக்ரவுண்ட் கலரில் 9 நோட்டிஃபிகேஷன் 9 மெசேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். இதை இந்த பேட்ச் வச்சு தான் பண்ணுறாங்க. இது எப்படி டியூட் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் ரியலி ஈஸி. இவ்வளோ தான் கோடு. ஓகேவா, லிட்டரலி அவ்வளோதான் கோடு, ரொம்ப பெரிய கோடெலாம் கிடையாது. நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க, பட்டன் அண்ட் பேட்ச் காப்பி பண்ணி மேலே போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட இந்த பட்டன் கோடை நீங்கள் கீழே காப்பி பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டெய்னர், அக்கார்டியன் இருக்குது உள்ள. தென் அதுக்கப்புறம் ஓகே, கீழே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட பேட்சுக்கான கோடை கொடுக்குறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஒன்று வந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேட்ச் ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்ச் செட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிஜி செகண்ட்ரின்னு இருக்குது, டேஞ்சர், கூல், இது ஒன்று நல்லாயிருக்கு பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக. ஓகே, தென் இந்த மாதிரி பேட்ச் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். இதை டைனமிக்காக நம்ம டேட்டாபேஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு க்ரியேட் பண்ணி பாருங்கள். தென் பிரெட் க்ரம்ப்னும் போது இப்போ நான் ஹோம் பேஜில் இருக்கேன், லைப்ரரி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டேட்டா, அந்த மாதிரி பேஜ் டு பேஜ் நம்ம பிரெட் க்ரம் போக முடியும். ஓகேவா, இது மோஸ்ட்லி யூசேஜ் பண்ண மாட்டாங்க, பட் வேணும்னா இஃப் யூ யூஸ் ரியலி ஓகே. ஏன்னா நம்ம நேவ் பார் யூஸ் பண்ணுவோம், சைட் பார் யூஸ் பண்ணுவோம், அதனால் இது மோஸ்ட்லி தேவைப்படாது. ஆனால் ஒரு சில டைமில் கண்டிப்பாக தேவைப்படலாம். ஓகே, இந்த பிரெட் க்ரம்ப் ஐட்டம்ன்றது லிட்டரலி லைக் ஆங்கர் டாக். ஸோ வென் யூ கிளிக் திஸ் திங் இட் கோ டு டேக் யூ டு த சம்வேர் எல்ஸ் வித்தின் த வெப் பேஜ். சிம்பிள் ரைட், அவ்வளோதான். ஓகேவா, இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு ஹெச்எஃப் இருக்கும், இது கிளிக் பண்ணால் ஹோம் போகும். இதுக்கு ஒன்று இருக்கும், இது கிளிக் பண்ணால் அபவுட் போகும். தென் இங்கே ஒன்று இருக்குது, இது கிளிக் பண்ணால் என்ன ஆகுது, காண்டாக்ட் போகுது. இதில் பை த டிஃபால்ட் இங்கே ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அதுதான் என்னது எனக்கு ஆக்டிவாக இருக்குது. டேட்டா தான் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். ஓகே, நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு போயிடும், ஆனால் அது ஆக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பட்டனில் நம்ம பூட் ஸ்ட்ராப்லேயும் பட்டன் பார்த்துருப்போம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு பட்டனுக்கு இந்த மாதிரி கலர், தென் இங்கே மாதிரி ஹோவர் எஃபெக்ட்லாம் க்ரியேட் பண்ணணும்னா ஹவு மச் டைம் இட் வில் டேக். சிம்பிளி இதை காப்பி பண்ணுறது மூலயமா இங்கே இருக்க எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகே, பட்டன் பூட் ஸ்ட்ராப் வந்துட்டோமா, ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப்லேருந்து என்னடா அப்படின்னு பார்க்குறேன் நானும். ஓகே, பட்டன் குரூப் இங்கே லெஃப்ட்டு மிடில் ரைட் இட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பட்டன் இருக்கும், ஆனால் ஹோவர் எஃபெக்டோட இருக்கும். இந்த மாதிரி உங்களால் கம்பைன்டு பட்டன் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி கூட கம்பைன்டு பட்டன் யூஸ் பண்ண முடியும். இதிலே ஹோவர் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா, இது கிளிக் பண்ண சொல்ல ஒரு பேஜுக்கு போகலாம், இல்லை அடுத்த பேஜுக்கு போகலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த கோட் காப்பி பண்ணால் அப்படியே ஒர்க் ஆகும். ஓகேவா, ஆனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வேரியண்ட் கலர் மாற்றுறது எப்படி, செகண்டரி, ப்ரைமரி, இல்லை பை த டிஃபால்ட் அங்கே இருக்க கலரே எனக்கு வேணாம் ப்ரோ, நான் ஒரு பிங்க் கலர் வைக்கிறேன், நான் ரெட் கலர் வைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு கலர் வைக்கிறேன்னா ஸோ பூட் ஸ்ட்ராப் கலர் எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா, தென் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா நடத்துகிறேன். பட்டன்லாம் வந்து ரெகுலர் யூசேஜ்மா. ஓகேவா, ரெகுலர் யூசேஜ். பை த டிஃபால்ட் வந்து ப்ரைமரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இட் டேக் டூ மச் ஆஃப் டைம் ரைட். இந்த மாதிரி ஓவர் எஃபெக்ட்லாம் வச்சு பண்ணுறது இட்ஸ் சிம்பிள். ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரைமரியா, செகண்டரியா, சக்ஸஸா, வார்னிங்கா, டேஞ்சரா, இன்ஃபோவா, லைட்டா, டார்க்கா, லிங்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி நீங்கள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட உங்கள் நேம் வச்சுக்கோங்க, அபினாஷ் அப்படின்ட்டு. ஸோ அபினாஷ்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து தீம். ஆனால் நீங்கள் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, இல்லைனா பட்டன் 1 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம், பட்டன் 2. ஆனால் பட்டன் 1 பட்டன் 2ன்ற கிளாஸ் நேமில் பூட் ஸ்ட்ராப்பில் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே இல்லை நீங்கள் ஒரு தீம் கொடுக்குறீங்கன்னா தீமில் BUTTON பட்டன் 1, பட்டன் தீம் 1, பட்டன் தீம் 2 அப்படின்ட்டு. எப்போல்லாம் பட்டன் தீம் 1ன்ற கிளாஸ் நேமை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த CSS எஃபெக்ட்டு என்ன ஆகும் இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்ணுறது, இங்கே இருக்க CSS எஃபெக்டை ஓவர் ரைட் பண்ணுறது. ஓகே, இதுதான் பட்டன் காம்போனண்ட்டில். கார்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. ஒரு கார்ட்ஸை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு மேப் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி போட்டு காமிச்சிருந்தேன். இப்போ இந்த கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பை த டிஃபால்ட் இங்கே ஒரு கோட் இருக்கும். இதை நம்ம இம்போர்ட் பண்ணாமல் இந்த கார்ட்ஸ் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு தெரியும். த்ரோ த எரர். ஜஸ்ட் இங்கே இருக்க கார்டு நிறைய கார்டு இருக்கும், டைப் ஆஃப் கார்ட்ஸ். ஜஸ்ட் நான் ஒரு கார்டு மட்டும் தான் கொடுக்குறேன், ஏன்னா இமேஜ் இருக்காது மற்ற கார்ட்ஸ்லலாம். இங்கே வந்து ஜஸ்ட்டு இமேஜ் இருக்கும். கார்டு அப்படின்னும் போது கார்டு ஹெட்டிங், கார்டு பாடி, கார்டு டைட்டில் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஒரு கார்டு இருக்குது, கார்டில் போய் இமேஜ் எதுவுமே இல்லை.
சோர்ஸில் எதுவும் இல்லை, அதனால் எனக்கு வரலை எதுவுமே. இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை தமிழ் கோட் அகாடமி இமேஜ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரைட் கிளிக், காப்பி இமேஜ் அட்ரஸ், ரியாக்ட் ஆப். இந்த இடத்துக்கிட்ட சோர்ஸில் டு பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, ஆனால் ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் நாட் ஓகே. ஓகே, ஒர்க் ஆகுது, ரெஃப்ரெஷ் பண்ண ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இது ஒரு கார்டு. ஓகேவா, இதை நான் ரொம்ப ஜூமில் வச்சுருக்கேன். 100% போது இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு அப்படின்ற ஒரு பேரண்ட் கண்டெய்னர் இல்லையா. கார்டு எங்கே முடியுது? கார்டை நான் செலக்டே பண்ணலையா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிட்டியர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக. கார்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு இமேஜ் இருக்குது, தென் ஒரு கார்டு பாடி இருக்குது, பாடிக்குள்ளே ஒரு டைட்டில் இருக்குது, தென் கார்டு டெக்ஸ்ட் இருக்குது, தென் கார்டு பட்டன் இருக்குது. ஸோ கார்டுக்குன்னு பட்டன் கிடையாது, பட்டன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ப்ரைமரின்றதை நீங்கள் டேஞ்சர். ஓகே, டேஞ்சர் ப்ரைமரினா பை த டிஃபால்ட்டை நீங்கள் எதுவுமே கொடுக்கலனாலும் ப்ரைமரி தான் இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, இல்லைனா நீங்கள் இதை DANGR டேஞ்சர், இல்லைனா டார்க்கு, லைட்டுன்னு கொடுத்தா தெரியாது கலர். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. ஓகேவா, இங்கே பை பட்டன் வச்சனா அப்படியே அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி, பை பேஜுக்குள்ளே. ஓகேவா, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இங்கே கார்ட் டைட்டில் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன மாற்றிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட TMIL தமிழ், CODANG தமிழ் கோடிங், ACADEMI அகாடமி. ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம், தமிழ் கோட் அகாடமியோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களால் எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, தென் CSSலாம் ஃப்ரேம் ஒர்க் பார்த்துக்கும், அதுவே பார்த்துக்கும். தென் ஆனால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, கேப்பிங், ஒரு 4 கார்டு போட்டு கேப் வைக்கிறது, அலைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, கிரிட்னா எடுத்து நான் சொல்லித்தந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் எப்படி கேப் வைக்கிறது, சென்டர் அலைன் பண்ணுறது எப்படி, ஒரு கார்டை மட்டும் கீழே கொண்டு வரது எப்படி, ஸோ அடுத்த லைனை கொண்டு வரது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம கிளாஸில் எடுத்துருக்கோம் இல்லையா. சரி, ஒரு கார்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் வைக்கிறது. ஜஸ்ட் இந்த ஒரு கார்டு, இந்த கோட் மட்டும்தான். இந்த கோடில் நம்மளால் thousands ஆஃப் கார்டை க்ரியேட் பண்ண முடியும் மேப் ஃபங்க்ஷன் மூலயமா இல்லையா. டேட்டா பேஸில் இருந்து டேட்டா வந்தால் ஜஸ்ட் லுக் அட் திஸ். அடுத்தது கரூசல்ஸ் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா, நாளைக்கு லேண்டிங் பேஜ் வைக்க சொல்ல கண்டிப்பாக நம்ம கரூசல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கரூசல்ஸில் கார்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட் கரூசல் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணலாம், வேலை செய்யாது. இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வேலை செய்யாது. இங்கே இமேஜ்னா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட இமேஜ்னா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் மேனுவலாக என்ன பண்ணுறேன், அந்த இடத்துக்கிட்ட இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணி சோர்ஸ் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு எதுவுமே வரலை, ஏன்னா அந்த இடத்துல இமேஜ் இல்லை. ஓகேவா, டெஃபினட்டாக அந்த இடத்துல இமேஜ் வேணும் எனக்கு. ஏற்கனவே நம்ம காப்பி பண்ண இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை நான் உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி. ஆக்சுவலாக கார்டு இமேஜ்னால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கணும் இமேஜ், அப்படி இல்லைனா அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் இது. ஓகே, பார்த்தீங்களா, லென்த்தாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். BANNER பேனர் IMAG பேனர் இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இமேஜஸில் பேனர் இமேஜில் நிறைய பேனர் இமேஜ் கிடைக்கும் நமக்கு. ஏதாவது ஒரு பேனர் இமேஜ் எடுத்துக்கலாம். ரைட் கிளிக், காப்பி இமேஜ் அட்ரஸ், இல்லை இது கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்குது. காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் V. ஓகே, கரெக்டான இமேஜ் கொடுத்தேன்னா, மூணுத்துக்கு நான் ஒரே இமேஜ் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு ஒரே டேட்டா வருது. மல்டிபிள் இமேஜ் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா வரும். ஓகேவா, சிம்பிள். கரூசல்ஸ் அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப அப்படி பெருசாலாம் கோட் அடிக்க தேவையில்லை. இது பூட்ஸ்ட்ராப்லேயே நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் பண்ணீங்க, ரியலி கங்க்ராச்சுலேஷன் அண்ட் அப்ரிஷியேட்டபிள். ஓகே, அடுத்தது
கரோசல்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. கண்ட்ரோல்டு கரோசல்ஸ். ஓகே, இந்த மாதிரி டெக்ஸ்ட் வச்சது. கண்ட்ரோல்டு கரோசல்ஸ்னால் இங்கே மாதிரி நான் கிளிக் பண்ண சொல்ல அது கண்ட்ரோல் ஆகும் எனக்கு கீழே. கிராஸ் ஃபேடா ஒரு மாதிரி ஃபேட் ஆகுது பார்த்தீங்களா? ஃபேட் எஃபெக்ட்ஸ் அடுத்தடுத்த பேஜுக்கு மூவ் ஆக சொல்ல கரோசல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட நம்ம பென்ட்லி போனோம், ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஒரு எஃபெக்ட் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நான் அது இமேஜ் போயிட்டே இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் கரோசல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு பாருங்கள் அதுவாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகே, வெளியில் எங்கேயா கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இட் வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்லி வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ். அங்கேயே டைமர் இருக்கும் பார்த்தீங்களா? தேர்ட் ஸ்லைட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்லைட்லேருந்து செகண்ட் ஸ்லைட் வரும். நான் மோஸ்ட்ல வந்து கை எடுத்துட்டேன். அடுத்து தேர்ட் ஸ்லைட் போகும். இந்த டைமிங் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, பட் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா அதான் டிஃபால்ட் டைமிங். இந்த கரோசல்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் டார்க் வேரியண்ட் இருக்குது, லைட் வேரியண்ட் இருக்குது. ஜஸ்ட்டு தீம் டார்க்ன்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணுறது மூலயமா உங்களால் வேரியண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, தீம் டார்க் இல்லை தீம் லைட், ஜஸ்ட் ட்ரை இட். இந்த இடத்துக்கிட்ட இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் ஸ்லைடில் என்ன நடக்கணும், இன்டர்வல், அதாவது இன்டர்வல்னால் ஸோ டைமிங் இல்லையா? ஸோ எத்தனை இன்டர்வலுக்கு ஒரு வாட்டி அது பண்ணணும் அப்படின்றது. தென் டைமிங் இங்கே இருக்கும். ஹோவர் பண்ணால் பாஸ் ஆகணும் இல்லையா? ஹோவரில் பை த டிஃபால்ட் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் வேணுன்னா அதை மாற்றிக்கலாம். ஹோவர் பண்ணாலும் அது ஸ்லைட் ஆகிட்டே இருக்க மாதிரி மாற்றிக்கலாம். வேரியன்ட் டார்க் லைட் பை த டிஃபால்ட் இருக்கிறது. ஓகே, க்ளோஸ் பட்டன். இந்த க்ளோஸ் பட்டன் பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு பாப்பப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகும், அது க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இந்த க்ளோஸ் பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறதுனா இதுதான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. க்ளோஸ் பட்டன்ட்டு இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த காம்போனண்ட்டை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணனா இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக் போட்டுக்கணும். நீங்கள் தான் பண்ணணும். ஆன் CLICK ஆன் கிளிக், யூ நீட் டு டூ சம்திங். ஓகே, யூ நீட் டு க்ளோஸ் சம்திங் ஆர் எல்ஸ் மூவ் டு அனதர் பேஜ், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராப் டவுன். அடுத்தது ட்ராப் டவுனில் நிறைய விதமாக பண்ணலாம். ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் கீழே தான் ஓப்பன் ஆகணும், இல்லை மேலே ஓப்பன் ஆகலாம், சைடில் ஓப்பன் ஆகலாம், லெஃப்ட்டில் ஓப்பன் ஆகலாம், 4 சைடில் எப்படி வேணால் ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகலாம். இது எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, நார்மலாக ட்ராப் டவுன் கோட் இருக்குது. சரி, ஓகே, இதுக்குள்ளே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் டூகுள் வேரியண்ட் சக்ஸஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல வேரியண்ட் நீங்கள் DANGER டேஞ்சர்னு கொடுத்தனா மாறப்போகுது. இந்த இடத்துக்கிட்ட PRIMARY ப்ரைமரின்னு கொடுத்தா மாறும் இல்லையா? நீங்களே ஒரு வேரியண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? பூட்ஸ்ட்ராப்பில் ஓவர் ரைட் பண்ணி. கரெக்டு தானே? நீங்களா ஒரு கலர்ஸை பேக்ரவுண்ட் கலரை கொடுக்க போகிறீங்க. இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேமில் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் நேமில் கொடுத்தாலும் ஓகே, வேரியண்ட்டில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? தட் வில் அப்ளை ஹியர். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, கலர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு ஆக்டிவ் ஐட்டம்லாம் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதையும் ஆக்டிவ் ஐட்டம் சேஞ்ச் பண்ண முடியும் பை ஈவெண்ட் கீ. இந்த இடத்துக்கிட்ட ஆக்டிவ் ஐட்டம் எல்லாமே ஈவெண்ட் கீயால் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட் கீயை நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேஷன் நம்ம எதை கிளிக் பண்ணமோ எது கரண்ட்டில் இருக்கோ லைவில் இருக்கோ அது சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வச்சு ஒரு லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுங்கள். தென் இதை ஃபர்தர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஃபிகர்ஸ் நம்ம ஒரு இமேஜ் எப்படி லோட் பண்ண போகிறீங்க, அந்த இமேஜ் எவ்வளோ வித் இருக்கணும், எக்ஸாக்டாக எவ்வளோ ஹைட் இருக்கணும். தென் ஆல்ட் என்ன, ஒருவேளை இமேஜ் இல்லைனா இது ஷோ ஆகணும் இல்லையா? சோர்ஸ் என்ன, சோர்ஸ் இமேஜுக்கு பதிலாக figures.imageன்றதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இமேஜ் டேக்கே யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுல என்ன ப்ரோ ப்ரோஜனம் அப்படின்னு கேட்டால், இமேஜ் இல்லாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ரியாக்டோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது எவ்வளோ சைஸோ அந்த சைஸ் மட்டும் தான் லோட் ஆனால் போதும். தேவையில்லாமல் 5 MB 10 MB இருக்கும் இமேஜ். DSLR கேமரா எத்தனை எடுத்திருப்பாங்க, 20 MBயில் கூட இருக்கும் ஒரு இமேஜ். அப்போ ஒரு யூசர் வராங்கன்னா ஹோம் பேஜில் ஒரு 10-20 MB இருக்க ஒரு இமேஜை லோட் பண்ணால் என்ன நடக்கும்? மேலே அப்படியே டக்குன்னு டேட்டா வந்து சர்ன்னு அது காலியாகும். ஒரு 200 MB காலியாகும். என்னடா ஒரு வெப்சைட்டுக்கு போனால் 200 MB காலி ஆகிடுச்சு, அந்த வெப்சைட் போனாலே 200 MB காலி ஆகிடுது, இதுக்கப்புறம் போகவே கூடாதுன்ற அந்த தாட் வரும். ஓகேவா? அதனால் ஒரு பர்டிகுலர் வித் அண்ட் ஹைட் கொடுக்க சொல்ல அந்த இமேஜோட குவாலிட்டி என்னாகும், ஷ்ரிங்க் உடஞ்சிரும். அப்போ அது KB கணக்கில் தான் லோட் ஆகும். அதுக்கு தேவையான அந்த இந்த இமேஜ் வந்து சின்னதாக தான் இருக்க போகுது, அதை போய்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதில்ல. ஸ்க்ரீன் சைஸ் பெருசானால் இமேஜும் பெருசாகணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வித் அண்ட் ஹைட் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. வித் 100% கொடுத்துக்கணும், ஹைட்டும் 100% கொடுத்துக்கணும். ஓகேவா? தென் எப்போ வித் 100% எப்போ ஹைட் 100% கொடுக்கணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இமேஜஸ் ஃபிகர்ஸ் எப்படியோ அதே தான் இமேஜ். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட இமேஜஸில் இமேஜ் டேக் யூஸ் பண்ணலாம். இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ரவுண்டட் சர்க்கிள் டேரெக்டாக ரவுண்டட் சர்க்கிள் தம்ப்நெயில்னும் போது ஆக்சுவலாக பாருங்கள், ரைட்டில் உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது ஒயிட் கலரில். ஓகே, நான் டார்க் மோட் வைக்கிறேன், இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், தம்ப்நெயில் ஃப்ரேமை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ஒரு இமேஜ்க்கோ. ஓகே, அதுக்கு ஜஸ்ட்டு ரவுண்டட்னு ஆட் பண்ணால் போதும், ரவுண்டட் சர்க்கிள்னு ஆட் பண்ணால் போதும். இல்லை ப்ரோ, நான் வந்து ஜஸ்ட் இமேஜ் டேக் கொடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் நேமை க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ் நேமில் ரவுண்டட் சர்க்கிள் நீங்கள் போட்டாலும் சேம் இதே தான், அந்த கிளாஸ் நேமில் ரவுண்டட் தம்ப்நெயில்னு போட்டாலும் சேம் இதே தான். ஓகேவா? அதுதான் ரியாக்ட்டுக்கும் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். பட் நீங்கள் அதை பழகணும். லிஸ்ட் குரூப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கோடிங்கில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு லிஸ்ட் குரூப் தான் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இது ஒரு ஆஃப் கேன்வாஸ் சின்ன ஸ்க்ரீனில், அதுலேயுமே நான் லிஸ்ட் குரூப் தான் வச்சுருப்பேன் இல்லையா? ஒரு இன்ஸ்பெக்டில் நம்ம வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆஃப் கேன்வாஸ், இதுலேயுமே நான் லிஸ்ட் குரூப் தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்களால் வைக்க முடியும். ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரோல் ஆகணும். ஓகே, இதுவே நான் பெரிய ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னும் போது எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்க்ரோல் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணனா எனக்கு ஸ்க்ரோல் ஆகாது. 75 பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ஸ்க்ரோல் இல்லை, ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆனால் தான் எனக்கு ஸ்க்ரோல் ஆகணுன்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன், கோட் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் ஆகலை. இப்போ கண்டிப்பாக ஸ்க்ரோல் ஆகாது. கரெக்டாக எனக்கு கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆனால் கூட எனக்கு ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அவ்வளோதான் டியூ, சிம்பிள். கொஞ்சமாக பழகிக்கணும். நம்ம ஒரு ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளே இது எப்படி வைக்கிறதுன்றதை நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக போடுவீங்க. ஓகேவா? இதை டைனாமிக்காக நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து இதை கொண்டு வரலாம், இல்லை ஒரு அரேக்குள்ளேருந்து டேட்டாவை கொண்டு வர சொல்ல இவ்வளோ லிஸ்ட் குரூப் ஐட்டம் தேவைப்படாது. ஒரே ஒரு லிஸ்ட் குரூப் ஐட்டம் போட்டு அரேலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேப் ஃபங்க்ஷன் போடுறதால இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும். ஒரு 50 டேட்டா இருக்குது, 100 டேட்டா இருக்குது, இந்த இடத்துல 100 பேஜ் இருக்குது, ஒரே ஒரு லைன் தான் கோடு. நீங்கள் 100 லைன் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அரேக்குள்ளே நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எழுதணும், அதுதான் முக்கியம். அடுத்தது ஓகேவா? தென் மாடல்ன்றது இதுவும் முக்கியம்தான். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஸோ மல்டிபிள் லாகின் டிடெக்டட் நிறைய பேரை வந்து வெறுப்பேற்றும் இல்லையா? ஸோ உங்கள் ஐடி பாஸ்வேர்டை ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுன்றதுக்காக, ஸோ மல்டிபிள் டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணால் கூட, ஃபோனில் இருந்து லேப்டாப்பில் லாகின் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ப்ரௌசர்லேருந்து வேறு ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் டிடெக்டட். அப்படி மாடல்ஸில் நிறையா இருக்குது. ஓகேவா? லான்ச் டெமோ மாடல், லான்ச்சிங் ஸ்டாட்டிக் பேக்ட்ராப் மாடல். ஸ்டாட்டிக் பேக்ட்ராப்னா உங்களால் எங்கே வெளியில் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாது. ஓகே, ஸோ அன்லெஸ் யூ க்ளோஸ் யூ கான்ட் யூஸ் எனி திங், அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் இல்லை சப்மிட் பண்ணணும். இதுதான் பேக்ட்ராப் மாடல். ஓகே, இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்ற மாடல்லாம் நீங்கள் வந்து வெளியில் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும், பேக்ட்ராப் மாடல் மட்டும் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகாது. அது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் அதை லான்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று சப்மிட் பண்ணணும், இல்லை கேன்சல் பண்ணணும். அது வரைக்கும் வெளியில் உங்களால் எந்த வெப்சைட்டில் எங்கேயுமே நீங்கள் கிளிக் பண்ணாலும் இட் ஒன்ட் ஒர்க். ஓகே, தென் வெர்டிகலி சென்டராக ஓப்பன் பண்ண முடியும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் சிஸ்டம் வச்சு உங்களால் பண்ண முடியும், ஃபார்ம் வச்சு பண்ண முடியும். ஓகே, ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இமெயில் தென் டெக்ஸ்ட் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இமெயில் கொடுத்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்மிட் ஃபீட்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் ஃபீட்பேக் அண்ட் இமெயில் கொடுத்து சப்மிட் பண்ணால் டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். இது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான், நம்ம அதுக்கான கோடு அடிக்கணும். ஓகே, தென் ஃப்ரண்ட் எண்ட்கான கோடு இங்கே இருக்குது. இது ஜஸ்ட் இதை எடுத்து டெம்ப்ளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் சைஸஸ், ஸ்மால் மாடல் குட்டியாக, லார்ஜ் மாடல் பெருசாக. ஓகே, ஜஸ்ட்டு சைஸ் எல்லாம் எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாம்பிள் மாடல் சைஸ் டைட்டில் எல்ஜி, எஸ்எம், எல்ஜி, லார்ஜ். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். சைஸ் இங்கே பாருங்கள், சைஸ் எஸ்எம்னு இருக்குது, சைஸ் எல்ஜின்னு கொடுக்கலாம், எம்டின்னு கொடுக்கலாம், எக்ஸ்எல்னு கொடுக்கலாம், டபுள் எக்ஸ்எல்னு கொடுக்கலாம் இல்லையா? அவ்வளோதான் சிம்பிள். பிரேக் பாயிண்ட்ஸ் பொறுத்து தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் மாடல், இதுவே ஒரு மாடல் தான், ஆனால் ஃபுல்லாக வந்துடும், ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகேவா? தென் ஃபுல் ஸ்க்ரீன் பிலோ எஸ்எம், ஃபுல் ஸ்க்ரீன் பிலோ எம்டி, ஃபுல் ஸ்க்ரீன் பிலோ எல்ஜி, எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல்ஸ்லாம் கஸ்டம் மாடல், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மாடலை, கஸ்டம் மாடலில். ஓகே, இதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் போட்டிருப்பாங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் என்ன பண்ணணும், இந்த சைஸ் எந்தெந்த சைஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகும், ஓகேவா, அதை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை. ஓகே, ஆஸ் அ ஃப்ரெஷராக இந்த லெவலுக்கு இறங்க தேவையில்ல. பட் ஆனால் லேஅவுட் க்ரியேட் பண்ணணும், ஒரு லேண்டிங் பேஜ் பண்ண சொல்ல நான் இதை வச்சு பண்ண சொல்ல நாளைக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். மாடலுக்கு அப்புறம் நேவ் பார் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், தென் அதை எடிட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே
நேவ் பார் அப்படின்னும் போது பை தி டிஃபால்ட் அங்கே நேவ் பார் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக சொல்ல அந்த நேவ் பார் சின்னதாகிடும் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் நேவ் பார் எல்ஜின்னு இருக்குது. இந்த இடத்துல நேவ் பார் XXL XXL. நான் ஏன் XXL கொடுக்குறேன்னா இட்ஸ் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன். ஓகே 32 இன்ச் ஸ்க்ரீன். அதனால் நீங்கள் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட மொபைல் ஸ்க்ரீன் சைஸில் பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமாவே எடிட் பண்ண முடியும் உங்களால். என்ன சேஞ்சஸ் பண்ணால் அதிகபட்சம் ஆக்டிவ் 0வா இல்லையா, டிஃபால்ட் ஆக்டிவ் கீ அப்படி இல்லையா, XL SM ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சேஞ்சஸ் பண்ண மாட்டீங்க, கவலைப்படாதீங்க ஓகேவா. ஆனால் அது எங்கே பண்ணணுன்றது கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இந்த நேவ் பார் ரெஸ்பான்சிவ் நேவ் பார், நேவ்ஸ் அண்ட் டேப்ஸ். நேவ் பார் மாதிரியே நேவ்ஸ் அண்ட் டேப்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண சொல்ல இட் கோ டு சம்வேர் எல்ஸ். ஓகே பேஜ் நாட் ஃபவுண்டுக்கு போகுது. சரி ஓகே லிங்க் ஓகே டிசபிள்டுன்னும் போது அது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு பட்டன்லாம் பார்த்துருப்பீங்க டிசபிள்டு பட்டனாக. அண்டர்ஸ் யூ டைப் ஆல் த ஃபார்மில் இருக்க எல்லா டேட்டாவும் நீங்கள் டைப் பண்ணால் தான் அந்த அப்டேட்ன்ற பட்டன் டிசபிள் ஆகிருக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி ஒப்பாசிட்டி கம்மியாக, அது கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகாது. அதுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகும். அதுக்காக டிசபிள் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஒரு கிளாஸில் டிசபிள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஈவன் ஃபார் பட்டன் ஓகே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்டன் டிசபிள் ஆகிடும். ஓகே இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட்டு டிசபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஹோவர் பண்ணால் எஃபெக்ட் ஆகுது. ஓகே அதுலேயே நான் டிசபிள்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதே ஹோவர் எஃபெக்ட் வராது. இங்கே பாருங்கள் லைட்டில் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட நான் டிசபிள்னு கொடுத்தேன்னா அது டிசபிள் ஆகும். இது கண்டிஷனல் ரெண்டரிங் பொறுத்து இந்த இடத்துக்கிட்ட அது டிசபிள்டா இல்லையா அப்படின்றத நம்ம மாற்றலாம். ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு கண்டிஷனல் ரெண்டரிங். ஃபார்மில் இருக்க எல்லா டேட்டாவும் சப்மிட் ஆனால் மட்டும்தான் ஸ்டேட்டில் எல்லா சேஞ்சஸும் வந்துருச்சுப்பா அப்படின்னா மட்டும் இதை என்ன பண்ண எனேபிள் பண்ணு, இல்லைனா டிசேபிள் பண்ணிவிடு. சிம்பிள். உங்களால் அப்டேட்டே பண்ண முடியாது, ஃபார்ம் சப்மிட்டே பண்ண முடியாது ஓகேவா. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். தென் நேவ்ஸ் அண்ட் டேப்ஸில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம், நேவ்ஸ் அண்ட் டேப்ஸையும் அலைன் பண்ண முடியும். தென் எப்படின்னு பாருங்கள் அலைன் பண்ணுறத. ஜஸ்ட் ஃப்ளெக்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், அந்த மாதிரி. ஓகே இங்கே பாருங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், டெக்ஸ்ட் சென்டர், அவ்வளோதான். இன்னும் பெருசாலாம் இருக்காது அலைன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் இது கூட நல்லா இருக்குது பாருங்கள். ஆக்டிவ் ஓகே பேஜ் நாட் ஃபவுண்ட் ஆப்ஷன் 2 இது டிசேபிள்டு, அதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. யூ டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் அட்மினோ ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது லாஜிக் இருக்கலாம். ஓகே ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது லாஜிக் இருக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட எல்லா HTML CSS ஸோ ரியாக்டஸ் லாக்ட் அது மாதிரி கூட கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ HTML கொடுத்தா அந்த கண்டென்ட் உங்களால் பார்க்க முடியும், அந்த மாதிரி CSS கொடுத்தா பார்க்க முடியும். ரியாக்ட்லாம் வந்து லாக்கில் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே என் ஆஃப் கேன்வாஸ். ஆஃப் கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஸ்க்ரீனில் உங்களோட சைட் பாரை என்ன ஆகும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக லான்ச் இந்த இடத்துக்கிட்ட சைட் பார் இருக்கும். இது ஒரு பட்டன் தான். இந்த பட்டன் நீங்கள் இங்கே வைக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட கூட எடுத்து போய் வச்சுக்கலாம். அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல உனக்கு ஆஃப் கேன்வாஸ் லான்ச் ஆகணும், அவ்வளோதான் சிம்பிள். அதை கால் பண்ணால் போதும் ஓகேவா. இந்த ஆஃப் கேன்வாஸ்க்குள்ளே நீங்கள் நெஸ்டடாக நீங்கள் நிறைய எழுதிக்கலாம். உள்ளே வந்து கோடோ இல்லை வந்து ஒரு லிஸ்ட்டு ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி, அதை கிளிக் பண்ணால் ரைட்டில் எனக்கு பேஜஸ் மாறுற மாதிரியோ இல்லை டேக் சம்வேர் எல்ஸ் வித்தின் த பேஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோடு எழுதிக்கலாம் ஓகேவா. ஆஃப் கேன்வாஸ்க்கு கோடு இவ்வளோ தான். நீங்கள் பாடிக்குள்ளே நீங்கள் ஒரு 4 பட்டனை போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. இங்கே பட்டன் இருக்கா, இந்த பட்டனுக்கான கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த பட்டனுக்கான இம்போர்ட்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. இந்த இடத்துல ஆஃப் கேன்வாஸ் போகிறேன். ஆஃப் கேன்வாஸில் இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி இங்கே பட்டன் இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கிட்ட பாடியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ டு பேஸ்ட் திஸ் பட்டன். ஓகே இப்போ நான் அதை லான்ச் பண்ணேன்னா எனக்கு உள்ள பட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் வச்சுக்கலாம், பட்டன் வச்சுக்கலாம், வாட்டவர் லிஸ்ட் வச்சுக்கலாம், லிஸ்ட் குரூப் வச்சுக்கலாம். லிஸ்ட் குரூப் ஓவராக இருந்ததுன்னா ஸ்க்ரோல் ஆகும். இதெல்லாம் புரியுதுல, இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்ஸ் ரைட். தென் ஓவர்லே தேவையில்ல ஓகே. ஓவர்லே ட்ரிகர் ஹவு டு யூஸ் மீ. சரி ஓகே ஒரு டூல் டிப்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஹோவர் பண்ண சொல்ல இல்லை ஏதாவது பண்ண சொல்ல அதே மாதிரி தான் ஒரு ஓவர்லே. கிளிக் பண்ண சொல்ல சிம்பிள் டூல் டிப். அதை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு ஒரு டூல் டிப் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி மெசேஜ் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது இல்லையா, அதுதான் ஓவர்லே ஓகே. இது ஹோவர் பண்ண சொல்லியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கிளிக் பண்ண சொல்லியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகே. இல்லை ஏதாவது சப்மிட் பண்ண சொல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண சொல்ல ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் மூலயமா. பேஜினேஷன் இல்லையா, நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பேஜினேஷன் அடுத்தடுத்த பேஜுக்கு மூவ் ஆகுறது ஓகே. ஸோ ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அடுத்த கண்டென்ட்டுக்கு மூவ் ஆகுது, அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே பேஜினேஷன் பண்ணிக்கும். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதில் ஆக்டிவ் பேஜ் எப்படி, ஐட்டம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அது ஒரு ஐட்டம் புஷ் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் லாஜிக். ஆனால் நம்ம தெரிஞ்சுப்போம், கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம்
ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து பேஜினேஷன் கற்றுக்கிட்டுலாம் வந்து ஜாபுக்குலாம் போகல. அங்கே போனதுக்கப்புறம் தான் பேஜினேஷன் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க. இந்த பேஜினேஷன் உங்களால் போட முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் இந்த கோடை வச்சு இந்த மாதிரி பேஜினேட்டை நம்மளால் ஒரு யூஐயில் இந்த மாதிரி ஒரு பேஜினேஷனை க்ரியேட் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி ஓகேவா? இதை ஒரு சென்டர் இடத்துக்கு வச்சுங்க. அது எப்படி ஆல்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது அடுத்த கான்செப்ட் இல்லையா? உள்ளே வந்ததுக்கப்புறம் தென் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணி ஒரு பேஜ் கிளிக் பண்ண சொல்ல அடுத்து என்ன நடக்கணும், அடுத்த பேஜ் கிளிக் பண்ண சொல்ல எது ஆக்டிவாக இருக்கணும், எது டிசபிள்டாக இருக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் தட் வி நீட் டு கம்ப்ளீட் த ரியாக்ட் அப்ளிகேஷன். லேண்டிங் பேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அதை. தென் பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்னால் என்ன டியூட் அப்படின்னா சிம்பிள். இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதான் ஒரு கார்டு. பட் இந்த கார்டு லோட் ஆக சொல்ல இட் நீட் டு டூ சம்திங் ரைட். இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேயே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க டேட்டா பேக் எண்ட்லேருந்து லோட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒரு லோடிங் ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லோடிங் ஸ்டேட், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது நார்மலாக வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் அதில். ஓகேவா? அது எப்படி பண்ணுறன்றது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும். கார்ட் டாட் டெக்ஸ்ட், கார்ட் டாட் டைட்டில், இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? நீங்கள் வந்து டேரெக்டாக டைப் பண்ண முடியாது. ஒரு அரேக்குள்ளேருந்து இல்லை டேட்டா பேஸ்க்குள்ளேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூ டு கெட் திஸ் தோன், கெட் த டேட்டா. ஓகே, தென் யூ கேன் டூ தட். இங்கே ஹவ் இட் இஸ் ஒர்க், தென் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ப்ராக்ரஸ் பார்ஸ். ப்ராக்ரஸ் பார்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸ்கில்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அட்டெண்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்ரஸ் பார்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துக்கு நான் பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணேன்னா இட் வில் சேஞ்ச் டு 20, சேஞ்ச் டு 90, சேஞ்ச் டு 100. ஓகே, இட் சேஞ்ச் டு 10. ஸோ இங்கே ஒரு நம்பர் தான். நான் உங்களுக்கு பேக் எண்ட்லேருந்து வர சொல்ல உங்களுக்கு பர்சன்டேஜ் நான் போட சொல்ல அந்த ப்ராக்ரஸ் பார் என்ன ஆகும், இட் வில் சேஞ்ச் ரைட் ஃபார் எவ்ரி யூசர். டைனாமிக் சேஞ்ச் அதுதான். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு கோடை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அங்கே போட்டுட்டு பை த டிஃபால்ட் இங்கே வேரியண்ட் வந்து இது கலர் இருக்குது, நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் டிஃப்ரெண்ட் கலரில் அந்த மாதிரி. தென் அது மட்டும் இல்லை உள்ள அனிமேஷன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துக்க முடியும். இது எல்லாமே ஈஸி. ஜஸ்ட் ஸ்ட்ரிப்டு வேரியண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறதால நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கலர் நம்ம கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நவ் அப்படின்ற இடத்துல 40 டைனாமிக்காக ஒரு அரேலேருந்து டேட்டாவை எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். ஓகேவா? டைனாமிக்காக. ஃபைனலி கிட்ட நெருங்கிட்டோம். ஸ்பின்னர்ஸ். இந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங். ஓகேவா? ஒரு பேஜுக்கு போகிறோம், சம்திங் வி கிரியேட்டட். ஓகே, அப்படி கிரியேட் பண்ண சொல்ல அங்கே ஸ்பின்னர்ஸ் வேணும் கண்டிப்பாக இல்லையா? அப்போ தான் லோட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே எபிலிட்டி கோடிங் இருக்குது. இது ஒரு எல்எம்எஸ். இது இன்றைக்கி பண்ண ஒரு கோடு. ஓகேவா? அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ உங்களோட அசஸ்மெண்ட் இப்போ பேட்ச் 4 அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் செலக்ட் யூஸர் அப்படின்னும் போது ஐ எம் சூஸிங் அஜித் குமார். ஓகே, தென் HTML, தென் சப்மிட்டடா நாட் சப்மிட்டடா அசஸ்மெண்ட், தென் டேட்டுக்கு போயிட்டு சிரிக்காத ஐக்கி, தென் டேட்டுக்கு போயிட்டு டாபிக் HTML FIRST ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட், ASSEFSMENT ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட். ஸோ மார்க்ஸ் ஏகேக்கு எவ்வளோ மார்க் போடலாம்னா ஒரு 89 மார்க் போடலாம். தென் ஃபீட்பேக் நீட் டு IMPROV இம்ப்ரூவ் இன் HTML ஃப்ளக்ஸ் பாக்ஸ் போட முடியாது, ஃபார்ம்ஸ் அண்ட் TA டேபிள்ஸ். ஓகே, ஸோ டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தா லோடிங். பார்த்தீங்களா? சப்மிட் பண்ண சொல்ல கண்டிப்பாக ஒரு லோடிங் இருந்தது. தென் அதுக்கப்புறமா ஸ்டேட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அப்டேட்டுக்கு போகிறேன். இந்த கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேட்சை சூஸ் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட ஒரு லோடிங் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். நான் பேட்சை சூஸ் பண்ண சொல்ல அது பேக் எண்ட்லேருந்து எனக்கு டேட்டா வரும். நான் லைவாக காமிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டில் நெட்ஒர்க்கில் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பேட்சை நான் சூஸ் பண்ண சொல்ல பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ ஹாலில் இருக்குது. ஓகே, கூல். அகெயின் நான் இங்கே எடுத்துகிட்டு அப்டேட் போக சொல்ல இங்கே எதுவுமே இல்லை. நான் பேட்சை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண சொல்ல இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு பெண்டிங் போயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எனக்கு டேட்டா வரும். அது வரைக்கும் ஒரு லோடரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்கிட்ட. இப்போ நான் AK அப்படின்னு கொடுத்த சொல்ல இப்போ ஒரு லோடிங் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? குட்டியாக ஒரு லோடிங் இருக்குது. அந்த டேட்டா லோட பேக் எண்ட்லேருந்து வர வரைக்கும் அந்த லோடிங் எனக்கு இருக்கணும். இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ லைக் வைஸ் ஃபார் த அப்டேட், லைக் வைஸ் ஃபார் த டெலீட். ஓகே, ஆர் ஷோர் யூ வாண்ட் டு அப்டேட் பண்ணணுமா? அப்டேட் பண்ணால் பண்ணிக்கலாம். சப்மிட்டட் நான் சப்மிட்டட்னு மாற்றிட்டு ஜஸ்ட்டு மார்க்கை 0ன்னு போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், சேவ்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. ஆறு ஒன்று எஸ் கொடுக்கல, சேவ் ஆகிடுச்சு. இல்லை அசஸ்மெண்ட்டே வேணாயா,
அப்படின்னா டெலிட் கொடுத்து ஆர் ஷோர் யூ வாண்ட் டு டெலிட் அவ்வளோதான். அசஸ்மெண்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ எவ்வளோ சந்தோஷம் அசஸ்மெண்ட் டெலிட் பண்ண சொல்ல, மார்க் போட சொல்ல. இந்த சின்ன வயசுலேருந்து என்ன மார்க் போடணும் அப்படின்ட்டு ஆசை. ஓகேவா? அதனால் என்னன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் இப்போ மார்க் போட்டு உட்காந்துட்ருக்கேன். ஆனால் டிஜிட்டலாக மார்க் போடுறோம், அது வரைக்கும் சந்தோஷம். பேனானோட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பால்வாடி பசங்களுக்கெல்லாம் மார்க் போடாமல் இருக்கனே. ஓகே, ஸோ டீச்சர்ஸ் வந்து குறை சொல்லலை, பட் அவங்களால தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன். ஓகேவா? நல்ல நிலமையில் இருக்கேன். ஓகேவா? இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தம். அவங்க இல்லைனா இந்த நிலைமைக்கு போக முடியாது. ஸ்டில் தே ஆர் கெட்டிங் 25-30. ஓகே, பட் ஐ எம் ஏர்னிங் மோர் தென் 50. அதுக்கு காரணம் அவங்க சொல்லித்தந்த பேசிக்ஸ் இல்லையா? தென் அதுக்கப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் நம்ம கற்றுக்கிட்டு ஓனாக நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். ஓகே டியூட். ஸோ இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஓகே, தென் அகெயின் ஸ்பின்னர்ஸ் எதுக்காகன்னு தேவைப்படுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பேஜ் டு பேஜ் லோடிங், எவ்ரி லோடிங்க்கு நமக்கு ஸ்பின்னர் தேவை. டேபிள்ஸ், ஆப்வியஸாக டேபிள்ஸை வச்சு நம்ம ஒரு 100 டேட்டா வச்சு க்ரியேட் பண்ணியே காமிச்சிருக்கோம் ஏபி கன்செப்ஷனில். டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது? தென் ஒரே ஒரு ரோ இருந்தாலும் இப்போ தான் மேப் ஃபங்க்ஷன் மூலயமா வி கேன் க்ரியேட் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இல்லையா? தென் அந்த கோட் எப்படி இருக்கும், ஸ்மால் டேபிள், ரெஸ்பான்சிவ் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டார்க் தீமில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ். ஸ்ட்ரைப்டு ஒன்றுமே இல்லை, டேபிளில் இந்த இடத்துல ஸ்ட்ரைப்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸஸ் போட்டு, ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு, செகண்டு சைல்டு, இல்லை ஆட் ஈவன் சைல்டுன்னு போட்டு சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு சிம்பிளி ஸ்ட்ரைப்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல மோஸ்ட்லி கேப்ஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பர் கேஸில் இருக்கும் ரியாக்ட் பூட் ஸ்டாப்பில். அவ்வளோதான் டியூட். டேபிள்ஸ் இதில் ரெஸ்பான்சிவ் டேபிள்ஸ் எல்லா ஸ்க்ரீன் 60 வரா மாதிரி, செல்ட் 11 வரைக்கும் 0லேருந்து. ஓகே, எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயும் ஒர்க் அவுட் ஆகும் அது ரெஸ்பான்சிவாக. இது எப்படி ரெஸ்பான்சிவாக லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, டேப்ஸ் இதை கூட நீங்கள் இப்போ பார்த்தீங்க லைவாக, அப்டேட், ஆட் இல்லையா? இட்ஸ் அ கண்ட்ரோல் பேனல், ரைட்? ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வீடியோ நான் இதில் தான் போய்ட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் தான் பார்க்க போகிறீங்க ஆட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. தென் இதை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் விவிங் பேனல், உங்களால் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் தட் இஸ் ஏதாவது ராங் அப்படின்னும் போது ஐ கேன் ஏபிள் டு அப்டேட், ரைட்? தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ். இந்த மாதிரி டேப்ஸ் அவங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் ரியலி பவர்ஃபுல். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேஜ் தான் நான் பார்க்க முடியும். ஓகே, அப்படி இருக்க சொல்ல டேரெக்டாக இந்த இடத்துல 3 பேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்ட்ரோல் ஆட், வீடியோ கண்ட்ரோல் வியூ, வீடியோ கண்ட்ரோல் அப்டேட், வீடியோ கண்ட்ரோல் டெலிட் அப்படின்னு கொடுத்தனா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரே கண்ட்ரோலர் தான். ஆனால் எதுக்கு நம்ம அத்தனை இது எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஒன்றுத்துக்கும். ஓகேவா? சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன், ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் டேப்ஸ் மூலயமா. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும்னு அவசியம் இல்லை, ரெகுலராக கிளாஸ் கவனிச்சாலே போதும். ஓகே, டேப்ஸ் நோ அனிமேஷன் தேவை இல்லையா நார்மலாக? இல்லை அனிமேஷன் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை காப்பி பண்ணால் ஒரு குட்டி அனிமேஷன் உங்களால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், ஹோம் கண்டென்ட், த டேப் கண்டென்ட் ஃப்ரம் ஹோம், ப்ரொஃபைல் கண்டென்ட், டேப் கண்டென்ட் ஃப்ரம் ப்ரொஃபைல். நீங்கள் என்னங்க எழுதுறீங்களோ அது அங்கே ஒர்க் ஆகும். ஓகே, இந்த இடத்துல ஃபார்ம் எழுதுனா ஃபார்ம் இருக்கும், டேபிள் எழுதுனா டேபிள் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இங்கேயும் ஈவெண்ட் கீ, ஆக்டிவ், அதெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். டோஸ்ட் ஃபைனலி. ஸோ வந்துட்டோம் டோஸ்ட்டுக்கு. டோஸ்ட்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட். ஓகேவா? இது ஒன்றும் லோக்கலில் தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்கல ஆதர்ஷ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி இல்லையா? ஆட் பண்ண ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட். இந்த டோஸ்ட் எப்படி ப்ரோ பண்ணுறது, அதுவும் அந்த டோஸ்ட் ரைட்டில் பண்ணுறதா, லெஃப்ட்டில் பண்ணுறதா, சென்டரில் பண்ணுறதா, பாட்டமில் பண்ணுறதா சொல்லிக் கொடுத்தேன் ஏபிஐ கன்செப்ஷனில் இல்லையா? இட்ஸ் ரியலி ஈஸி. என்பிஎம் இன்ஸ்டால் டோஸ்ட் இல்லையா? ரியாக்ட் பூட் ஸ்டாப்லேயும் டிஃபால்ட்டாகவே டோஸ்ட் இருக்குது, அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம் டோஸ்ட் அனிமேஷன். ஓகே, ட்ரிகர் பண்ண முடியும். இல்லை ப்ரோ நான் இதில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சியில் பண்ணுறேன்னா ரியாக்ட் டோஸ்டிஃபை, டோஸ்ட், ஹாட் டோஸ்ட், இந்த மாதிரி நிறைய டிபெண்டன்சி இருக்குது. ஓகேவா? ரியாக்ட் டோஸ்டிஃபைன்னு ஒரு டிபெண்டன்சி சொல்லி கொடுத்தேன் என்பிஎம் இன்ஸ்டாலில். இந்த இடத்துக்கிட்ட டோஸ்டிஃபை, TOSTIFY, டோஸ்டிஃபை அப்படின்றது இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி டோஸ்ட் இங்கே பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மாதிரி டோஸ்ட்லாம் இருக்கும். இது எப்படி பண்ணுறது டியூட், இந்த கோடு எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இட்ஸ் ரியலி சிம்பிள், இவ்வளோ தான் கோடே. ஓகேவா? தென் இதில் எப்படி ஆல்டரேட் பண்ணுறதுன்றதை நம்ம இதில் பார்த்தோம் டாக்குமெண்டேஷனில்.
நம்ம இங்கே பார்த்தோம். இது எப்படி ஆல்டர் பண்ணுறது, பொசிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக 5 செகண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ப்ரொக்ரஸிவ் பார் இருக்கணுமா வேணாமா, தென் இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அது கோடை இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா டார்க் மோடுக்கு இங்கே கோடு சேஞ்ச் ஆகும். இது அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, கூல். ஸோ நிறைய கற்றுக்கிறது இருக்குது. ஓகேவா, நிறைய கற்றுக்கணும் நம்மளும். ஓகேவா, இதோட காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு முடியுது, லேஅவுட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். தென் ரிமைனிங் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஃபார்ம்ஸ் வச்சு இதில் வந்து ஒரு ஃபார்ம் குரூப் இருக்கும். இதில் கண்ட்ரோலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் சேஞ்ச் கொடுப்போம். இதில் டைப்பில் இங்கே இமெயில் இருந்தால் அது இமெயில் இருக்கும். இந்த டைப்பில் அது நம்பர் இருந்தால் அது நம்பராக இருக்கும் இல்லையா. ஸோ ஐ கான்ட் டைப் எனிதிங், ஒன்லி நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுவே டைப்பில் இந்த இடத்துக்கிட்ட டேட், கண்டிப்பாக அது டேட்டாக இருக்கும் இல்லையா. ஐ கேன் ஏபிள் டு செலக்ட் லைக் திஸ். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஃபைல், அது ஃபைலாக இருக்கும், நான் செலக்ட் பண்ணிக்கலாம் சம் ஃபைலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் டைப் வச்சு. அப்போ டைப்னா என்ன, ப்ளேஸ் ஹோல்டர்னா என்ன, என்டர் இமெயில் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன், இமெயில் இருக்குது. இந்த என்டர் இமெயிலுக்கு பதிலாக என்டர் ஜிமெயில், இல்லை நீங்கள் பேர் கூட ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா, உங்கள் விருப்பம் போல். என்டர் OYOUR NAME நேம். ஓகே, இந்த நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, கூல். தென் மார்ஜின் பாட்டம், இதெல்லாம் ஃபார்ம் பேசிக்ஸ், கண்ட்ரோல் ஐடி. ஓகேவா, ஒரு ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ஐடி இருக்கும். இதெல்லாம் என்ன, இந்த கண்ட்ரோல் ஐடினா என்ன, டைப்னா என்ன, ப்ளேஸ் ஹோல்டர்னா என்னன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகேவா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜட் சிம்பிள். டாக்குமெண்டேஷன் படித்தாலே போதுமானது, ரொம்பலாம் போட்டு அப்படியே புரட்டி எடுத்துகிட்டு இருக்க தேவையில்ல. ஓகே, சிம்பிளாக அதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பேஜை பார்த்தீங்கன்னா அந்த பேஜை அப்படியே ரிப்ளிகேட் பண்ண முடியுதா, ஒரு 80% ஆஸ் அ ஃப்ரெஷராக, தட்ஸ் எனஃப். 60% எனஃப், ஆனால் என் கண்ணுக்கு அது 80%னா தான் ஓகேவா தெரியும். ஓகேவா, தட்ஸ் எனஃப் ரியலி. ஸோ சீனியர்ஸ் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை. ஓகே, தட்ஸ் இட் டியூட். ஸோ ஓவர்வியூஸில் ஃபார்ம் கண்ட்ரோல், ஒரு ஃபார்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத. இப்போ நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு எக்ஸ்பேண்ட் இருக்குது. இது நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியும், நிறையா நம்ம டைப் பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ எப்படி ப்ரோ நார்மல் ஃபார்ம் இந்த மாதிரி ஆச்சு, சிம்பிளாக கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல், ஃபார்ம் குரூப். தென் கீழே இருக்க ஃபார்ம் என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல ஆஸ் டெஸ்ட் ஏரியா அப்படின்னு இருக்குது. இதை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது நார்மல் ஃபார்மாக இருக்கும். இதை மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது டெக்ஸ்ட் ஏரியா மாறிடும். ரோ 3, எத்தனை ரோக்கு இருக்கணும், ரோ வந்து 10 ரோ அப்படின்னா அவ்வளோ பெருசு இருக்கும். ஓகேவா, இது 1 ரோனா சின்னதாக இருக்கும். ஓகே, 2 ரோ அப்படின்னா இருக்கும். பை த டிஃபால்ட்டாக நீங்கள் ரோவாக கொடுக்கலனாலும் ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோவாக இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் எடிட் பண்ண கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய மேட்டர்லாம் கிடையாது, அப்படி மழைலாம் கிடையாது எடிட் பண்ணுறது. நான் 1 2 3 நம்பர் போட போகிறீங்க, ஸ்மால் ஸ்க்ரீனாக லார்ஜ் ஸ்க்ரீனாக போட போகிறீங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடுவீங்க, ஈவன் கீழே. அதுக்கு மேலெலாம் எடிட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, தட்ஸ் இட். சைஸிங் எப்படி நார்மல் சைஸிங் பாருங்கள், சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் லார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும். ஸோ ஸ்மால்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்மாலாக இருக்கும், எம்டின்னு கொடுத்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். அவ்வளோதான். டிசபிள்டுனா அந்த ஃபார்ம் டிசபிள் ஆகிருக்கும். அது என்ன பண்ண முடியாது, உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ போகிறீங்க இந்த இடத்துக்கிட்ட அவங்க வரீங்க, ஸோ அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும், உங்கள் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். இந்த இடத்துல அப்டேட் ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணணும், உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க். பிகாஸ் உங்கள் இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியாது, அட்மினால் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி டிசபிள் பண்ணி வச்சுருப்பேன். எப்படின்னா ஜஸ்ட் டிசபிள்னு ஒரே ஒரு வேர்டு ஆட் பண்ணால் போதும். இங்கே டைப் பண்ணால் இப்போ டைப் பண்ண முடியுதுல்ல, டிசபிள் ரீட் ஒன்லி, ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. ஸோ இது டிசபிள்டு இன்புட். அதை ரீடே எப்படின்னா அதை கிளிக்கே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி ப்ரோ, இந்த மாதிரி ரீட் ஒன்லி, டிசபிள்டு, ரீட் ஒன்லி அப்படின்னு நம்ம ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் அந்த ஒரு வேர்டை ஆட் பண்ணால் போதும், முடிஞ்சிருச்சு. அதை நம்ம ஃபுல்லாக மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த இடத்துக்கு டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உள்ளே வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை தெரிஞ்சு அதை என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து. ஓகேவா, தட்ஸ் இட் டியூட். ரீட் ஒன்லி, பிளெயின் டெக்ஸ்ட், ஃபைல் இன்புட். இங்கே பாருங்கள், இதிலே வந்து லார்ஜல், இதில் வந்து ஸ்மாலர், எல்லாமே சேம் தான். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்க ஒரு ஃபைலை, எல்லா ப்ரொஃபைல் இமேஜ் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா சேஃப், யூ கேன் டூ இட் லிட்டரலி. அவ்வளோதான், அப்லோட் ஆகிடுச்சு. சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் கோடு எழுதணும் பேக் எண்டில், ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா, தென் அதுதான் ஏபிஐ கன்செப்ஷனில் வரும். இதுக்கப்புறம் பேக் எண்ட் வரும், Node.js. அப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஃபார்ம் டெக்ஸ்ட், ஒரு ஃபார்ம் டெக்ஸ்ட்டில் எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபார்ம் டெக்ஸ்ட்னும் போது இதுதான் ஃபார்ம் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 to 20 கேரக்டர் லாங். இந்த மாதிரி நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா
ஓகேவா, நமக்கு டோஸ்ட்டில் வரும் மேலே. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கீழே நீங்கள் தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். செலக்ட்னும் போது ஃபார்ம் வந்து ட்ராப் டவுனும் எதில் வரும், லிட்டரலி ஃபார்மில் தானே வரும், செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸில். அது எப்படி டியூட் பண்ணுறது, நீங்கள் ட்ராப் டவுன்னு தனியாகவும் பண்ணலாம், ஃபார்ம்லேயும் இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேவா, உள்ள ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற வச்சுட்டு இதுலேயே ஸ்மாலு லார்ஜ் அப்படின்லாம் இருக்குது. ஓகேவா, சைஸ் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சைஸ்னால் என்னது, எப்படி டிசபிள்னா என்னது, என்ன பண்ண போகுது, ஆன் சேஞ்ச் வச்சு இதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணால் எப்படி நான் ட்ரிகர் பண்ணுறது, இஸ் வேலிட் இஸ் இன்வேலிட் அப்படின்னா என்ன. இது வேலிட்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபார்ம்னா அட்டில் சிம்பிள் இல்லாமல் அது வேலிடாக இருக்கும், ரெக்வயர்ட் அப்படின்லாம் இருக்கும். ஓகேவா, பை த டிஃபால்ட்டு ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் வேலிடேஷன்ஸ் இருக்குது, ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன்னா இட் ஒன்ட் ஒர்க். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதெல்லாம் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். இங்கே நான் மார்க்குன்னு கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு சப்மிட் ஆகிடுச்சு. ஒரு வேளை நான் மார்க்குன்னு கொடுக்கலாம், அங்கேயே எனக்கு என்ன ஆகும், ரெட் கலரில் இந்த மாதிரி ஃபார்ம் மாறிடும். லேஅவுட்டே ரெட் கலரில் மாறிடும், ஃபார்ம் லேஅவுட்டு. நீங்கள் எதாவது என்டர் பண்ணிங்கன்னா அது க்ரீனாக மாறிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ சப்மிட் பண்ண முடியும் ஃபார்மை நம்மளால். ஓகே, கூல். இதுதான் வேலிடேஷன்ஸ். இதை நீங்கள் பெருசாக அப்படியே வந்து கோட்லாம் அடித்து வேலிடேட் கோட்லாம் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக இந்த ஃபார்மில் வேலிடேட்டட் அப்படின்னு ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த இடத்துல நோ வேலிடேட் சின்ன சின்ன இதை ஆட் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட்டை நீங்கள் என்ன பண்ணீங்க மேலே காப்பி பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்மை காப்பி பண்ணிங்கன்னா பை த டிஃபால்ட் உங்களுக்கு வேலிடேஷன் சக்சீடு. இது என்ன செக் பண்ணாது, திருப்பி சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து 3 லெட்டர் இருக்கணும் 4 லெட்டர் இருக்கணும்னா நீங்கள் ரெஜெக்ட் வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் லேஅவுட் இருக்கும், ஃபார்மில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலம், அதாவது ரோஸ் அண்ட் காலம் போட்டு இந்த காலமில் ஒரு ஃபார்ம் இந்த காலமில் ஒரு ஃபார்ம் இருக்கணும். இதுதான் லேஅவுட். நேற்று நடத்தணும் இல்லையா லேஅவுட் சேஞ்சஸில், நெவர் சிம்பிள், அவ்வளோதான். லேஅவுட்னாலே உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம் வந்துடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி மல்டிபிள் லேஅவுட் இங்கே பாருங்கள், ரோஸு காலமு ரோஸு அந்த மாதிரி போட்டு மல்டிபிள் லேஅவுட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். சிம்பிள். இல்லை இந்த லேஅவுட் வேணால் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை லேஅவுட்டில் எதாவது ஆல்டர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரோஸ் அண்ட் காலம் தெரிஞ்சிருக்கணும். நேற்று லேஅவுட் கிளாஸ் பார்க்கலன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸான ஃபார்ம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, தென் ஃப்ளோட்டிங் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. ஓகேவா, மேலே இருக்கும் லேபிள். ஓகேவா, இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஓவர்வியூவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேபிளே மறைஞ்சிரும். இல்லை லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அங்கே தெரியும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். இதுவே ஃப்ளோட்டிங் லேபிள்னும் போது அது எப்படின்னா கிளிக் பண்ண சொல்ல பாருங்கள், அப்படியே ஃப்ளோட் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண மாட்டீங்க, இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் லேபிள்னு ஒரு இதை ஆட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இதை இம்போர்ட் பண்ண போகிறீங்க, இதை ஆட் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபார்மில் போய்ட்டு இதை போய் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. லேபிளுக்கு பதிலாக இங்கே லேபிள்னு போடுவீங்க. நார்மல் ஃபார்மில் இங்கே பாருங்கள் ஓவர்வியூவில் லேபிள்னு போடுவீங்க, ஃபார்ம் லேபிள் அப்படின்ட்டு. இதுக்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட ஃப்ளோட்டிங் லேபிள்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். சிம்பிள், கூல், அவ்வளோதான். ஃப்ளோட்டிங் லேபிள் ஒர்க் ஆகும். இன்புட் குரூப். ஓகேவா, ஸோ இன்புட் குரூப் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரே ஃபார்ம் இல்லாமல் நிறைய ஃபார்ம் இருக்கலாம் இல்லையா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, யூசர் நேம் இந்த மாதிரி கண்டிப்பாக example.com அப்படின்னு இருக்கணும். gmail.com கம்பல்சரி இருக்கணும். இந்த இடத்துல சிம்பிள் இல்லைன்னா இட் ஒன்ட் சப்மிட். யூசர் நேமில் கம்பல்சரி இருக்கணும் இன்புட் குரூப்பில். https யூசர் யுவர் வேனிட்டி யூஆர்எல், அதாவது இது ஆல்ரெடி இங்கே ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நேம் மட்டும் டைப் பண்ணால் போதும். ஓகேவா, ஆல்ரெடி இங்கே யூஆர்எல் கொடுத்துருக்காங்க, இந்த யூஆர்எல்லில் நம்ம டைப் பண்ணால் போதும். ஆல்ரெடி இங்கே டாலரில் இருக்குது, இந்த இடத்துல வேல்யூ மட்டும் டைப் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, தென் இது எப்படி பண்ணுறது, இதுலேயே சைஸிங் எப்படி பண்ணுறது, தென் ரேஞ்சும் ஒரு ஃபார்ம் தான். ஓகே, இங்கே பாருங்கள், ஹவு மச் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் த லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னும் போது, ஸோ அபு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஆதர்ஷ் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு, சத்யா வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, விஜய் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிஷோர் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அட்டன் பண்ணவே இல்லை ப்ரோ, அப்புறம் எங்கே ப்ரோ கொடுக்குறது அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ரேஞ்ச் வி கேன் ஏபிள் டு கிவ் த டேட்டா, ரைட். அவுட் ஆஃப் 100 0 to எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு ரேஞ்ச் கற்றுக்கணும் இல்லையா. செக்ஸ் அண்ட் ரேடியோஸ், ஸோ செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோஸ் செக்ஸ்னா. ஓகே, இந்த நீங்கள் டிஃபால்ட்டாக செக் பாக்ஸ், டிசபிள்னா ஒன்றும் இல்லை, டிசபிள்னா இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க கிளாஸ், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ டிஃபால்ட் ரேடியோ பாக்ஸ் இப்படி கிளிக் பண்ணால் செக் ஆகுறது. இதே நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க, அட்மின் பேனலில் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு யூசர் இருக்காங்கன்னா நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன் இல்லையா.
ஆக்சுவலாக அதெல்லாம் காமிக்கக்கூடாது, ஆனால் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் சோர்ஸ் கோடே கேட்டாலும் கொடுப்பேன், ஆனால் சொல்லி கொடுப்பேன், சோர்ஸ் கோட் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? தென் இப்போ யாராச்சும் செக் பண்ணி, ஓகேவா, ஆதர்ஷன் செக் பண்ணி, ஆதர்ஷ் ப்ரோ நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணுறேன் ப்ரோ இந்த கேஸா இஃப் யூ நாட் பெய்டு அப்படின்னா ஜஸ்ட்டு அப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன்னா உங்களுக்கு எல்எம்எஸில் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ ஈவன் எபிலிட்டி கோடிங்குள்ளே வந்தால் கூட உங்களால் ஃபஸ்ட்டு 5 டாபிக் மேலே பார்க்க முடியாது. ஓகேவா? நம்ம டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், அதனால தான் நான் அதை லாக் பண்ணல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐடியாவும் இல்லை எனக்கு தற்போதைக்கு. தென் இந்த இடத்துல நீங்கள் இந்த டாபிக் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 டாபிக் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன தேவைப்படும், அந்த செக் பாக்ஸ். இதை நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டேட்டஸை நான் டிசபிள் பண்ணிட்டேன்னா ஸ்டேட்டஸை, ஸோ அது ரெட்டாக மாறிடும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் யாராச்சும் ரெட் ஸ்டேட்டஸில் இருக்கீங்களா? இருக்காங்க. ரஞ்சித்து, விசிட்டர், டெஸ்ட்டு, 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ விசிட்டர் ஒரு ஆள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி டிசபிள்ட் ஆகிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து டிசபிள்ட் அக்கௌண்ட். ஓகேவா? அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்சஸ் அண்ட் ரைட்ஸுமே இருக்காது. ஒரு சில ரவுட்ஸ் எல்லாம் அவங்களால ப்ரொடெக்டட் ரவுட்டாக இருக்கும், அதில் அவங்களால போய் என்ன பண்ண முடியாது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸை அவங்களால எடுத்துக்க முடியாது. ஓகேவா? இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த செக் பாக்ஸும் அதுக்கு யூஸ் ஆகும். அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆர் 18+? ஒரே சிரிப்பு தான் சொன்ன உடனே. ஸோ எதுக்குன்னா ஓட்டு போடுறது கேட்டேன். ஓகேவா? ஓட்டு மை ஒன்றும் அலையலை. ஓகே, தெரிஞ்சால் சரி தான். சரி, இதுக்கெல்லாம் வந்து செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பாக்ஸ் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? இந்த மாதிரியும் டூகுள் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, செக் பாக்ஸ் இதுக்கான கோட்ஸ் இருக்குது. நான் சும்மா சொல்லிக்கிட்டே போகிறேன், இதை நீங்கள் அப்படியே லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் ரியாக்ட் பூட் ஸ்டாப்பே எடுக்கிறேன், இல்லைனா பூட் ஸ்டாப்பில் நீங்கள் இதை பண்ணலாம். ஓகேவா? இட்ஸ் ரியலி ஈஸி. எவ்வளோ பெரிய யூஐ இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல லேஅவுட் இருக்க போது, டெம்ப்ளேட்ஸ் இருக்க போது, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம், எவ்வளோ பெரிய பேஜாக இருந்தாலும். ஓகே, சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதோட உங்களுக்கு ஃபார்ம்ஸும் முடியுது. லேஅவுட், ஃபார்ம்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க. ஸோ ஒன்ஸ் யூ மேட் ஃப்ரம் ஜூனியர் டு சீனியர் அப்படின்றது உங்களோட டைம் இல்லையா? நான் வந்து இன்றைக்கி 2 hours படிக்கிறேன், ஸோ ஐ காட் சம்திங். நான் இன்றைக்கி 4 hours படிக்கிறேன், தென் ஐ காட் சம்திங் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து 3 வேளை சாப்பிட்றேன், 3 வேளை நான்வெஜ்ஜாக, ஸோ எனக்கு ஒரு கலோரி சேரும் பாடியில். இல்லை இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு ஸோ நான் ஒர்க் அவுட் போடுறேன், 10 புஷ்அப் எக்ஸ்ட்ரா போடுறேன், அப்போ கலோரிஸ் குறையும். ஸோ அந்த மாதிரி ஸோ வினை விதைத்தவனா வினை விதைத்தவன் வினையாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு நீங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ணலாம், தாண்டி போயிடலாம். ஒன்ஸ் யூ ரெடி டு மூவ் ஆன். நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக ரெடி ஆகிடணும் உங்கள் லைஃப்பில், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும். அதே மாதிரி கோடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ். எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, லிட்ரலி லைக் அ லவ். ஓகே, ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து ஸோ தட் இஸ் ஹாப்பி ஆர் நாட் அப்படின்றது இருக்கும். ஓகே, தென் நான் லேட்டெக்ஸ் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு அந்த லவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஐ எம் ஸ்டில் சிங்கிள். பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஓகேவா? லவ் பற்றி இல்லை, கோடை பற்றி. எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, ஏன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லையா, லிட்டரலி ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் தென் 8 hours அப்படின்னும் போது ஐ எம் லேர்னிங் சம்திங், ரைட்? டெய்லி, டே பை டே லேர்னிங். ஸோ ஒரு பாட்டிலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ 1 லிட்டர் ரத்தம் எடுத்துனா கண்டிப்பாக நீ செத்துடுவேன். ஓகே, ஸோ அவ்வளோலாம் எடுக்க முடியாது, 100 ml தான் எடுக்க முடியாது, அதிக வச்சு 150 ml. ஓகே, அப்படி இருக்க சொல்ல, ஆனால் ஒரு நாளைக்கு 1 ட்ராப் எடுத்தனா உனக்கு வலிக்கவும் வலிக்காது, எதுவும் தெரியாது. ஸோ ஒரு ட்ராப்பாக நீ ஃபில் பண்ணிகிட்டே வந்தனா 365 days அந்த பாட்டிலை ஃபில் பண்ண முடியும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 10 ml அப்படின்னு கொடுத்தா கூட 10 நாளில் 100 ml, 100 நாளில் 1000 ml ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? தட்ஸ் ரியலி ஈஸி நண்பா. சின்னதாக கொஞ்சமாக படிங்க, பிட்டாக பார்ட்டாக எடுத்து படிங்க. ரியாக்ட் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா, இல்லை ப்ரோ ரியாக்ட் எனக்கு சிம்பிளாக இருக்குது ப்ரோ, டவுட்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னா, ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் வெரி வெல் அப்படின்னும் போது. ஓகேவா? ப்ராக்டிஸ் வெரி வெல் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இந்த கேஸ் ஆஃப் டவுட் மென்டார் இருக்கேன். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பின் பண்ணலாம். டவுட் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரோ, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ப்ரோ, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிங்க, இப்போயே லேண்டிங் பேஜ் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் அண்ட் காம்போனன்ட்ஸ் ரியாக்ட் பூட்ஸ்டாப் அண்ட் பூட்ஸ்டாப் வச்சுட்டு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனில் ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இட்ஸ் ரியலி ஈஸி.
ஸோ லேண்டிங் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லி ஃப்ளெஜ்டு ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.